ஜோதிடம் என்பது ஒவ்வொரு கோள்களின் கதிர்வீச்சினையும் துல்லியமாக அறிந்து சூத்திரமாய் சொல்லும் கணக்கு என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியல். இது வானுலகில் வலம் வந்து கொண்டிருக்கும் கோள்களையும் அதன் கதிர்வீச்சினால் பஞ்சபூதத்திற்கு ஏற்படும் மாற்றங்களையும் சொல்லும் அறிவியலாகும். இந்த கதிர்வீச்சின் தாக்கங்கள் பஞ்சபூதங்களால் ஆன இந்த பூவுலகிற்கும் பொருந்தும். இப்பூவுலகில் பஞ்சபூதங்களினால் ஜனித்த மானுடம் போன்ற அனைத்து ஜீவராசிகளின் பூத உடல்களுக்கும் பொருந்தும். கோள்களின் கூட்டமைப்பின்படி ஜனன லக்கணத்தில் பிறந்த ஒருவரின் விதியினை எவராலும் எந்த பரிகாரங்களினாலும் மாற்றவோ அதற்கு மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளவோ முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. கோள்களின் தாக்கத்தின் பலனை ஜாதகன் அவன் வாழ்வில் கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் ஜோதிட விதி. ஜோதிடம் என்பது கோச்சார கோள்களின் கதிர்வீச்சின் தாக்கத்தின் ஏற்ற இறக்கங்களை சொல்லும் அறிவியல் கலை. அதனை நாம் நன்கு அறிந்து அதற்கேற்ப தைரியத்துடன் வாழ கற்றுக்கொள்வதேயாகும். இந்த பதிவில் கோச்சாரம் எனப்படும் கோள்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட 10% பொதுவான பலன்களேயாகும். ஒவ்வொருவரின் ஜனன லக்னத்தின் தசாபுத்தி காலங்களின் கணிப்பே இறுதியான பலன்களாகும். ஜோதிட பலன்கள் யாவும் கணிப்பவரின் கணித அறிவாற்றலுக்கு உட்பட்டது. ராகு கேது பெயர்ச்சி 2017 சேனல் ஜி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நான் உங்கள் குன்னு. ஹே விளம்பி வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி ஆங்கில மாதத்தில் 27/7/2017 அன்று வியாழக்கிழமை பகல் மணி 12:42 ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசியில் ராகு கிரகமும், அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு கேது என்ற கிரகமும் ஒரே நேரத்தில் பெயர்ச்சியாக உள்ளது. கண்ணுக்கு தெரியாத நிழல் கிரகங்கள் அல்லது சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படும் இந்த ராகு கேது கிரகங்களை இரட்டை கிரகங்கள் என்றும் மெய்ஞானிகளாலும் ஜோதிட வல்லுநர்களாலும் அழைக்கப்படுகின்றனர். மற்ற கிரகங்களை விட இந்த கிரகங்கள் அதிக பலன் கொண்டதாக எண்ணப்படுவது இந்த கிரகங்களின் சிறப்பாகும். சனி கிரகத்தை போல பொருளாதாரத்தை வாரி வழங்க வழிவகுக்கும் தாக்கத்தினை இந்த கிரகம் வழங்குவதால் ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்றும், ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பலம் பொருந்தி இருந்தால் அவருக்கு இந்த கிரகத்தின் தாக்கத்தினால் அறிவாற்றலும் ஞானமும் நிறைய பெறும் வாய்ப்பு உண்டாகும். அதனால்தான் கேதுவை போல் கிடைப்பாரில்லை என்பார்கள். ஆனால் நாளடைவில் கிடைப்பாரில்லை என்பது மருவி கெடுப்பாரில்லை என்றாகிவிட்டது. இந்த பதிவு ராகு கேது கிரகங்களின் பெயர்ச்சி ஸ்பெஷல் அப்படிங்கிறதால இந்த 2 கிரகங்களின் பொதுவான குணநலன்களை பற்றி பார்ப்போம். முதல்ல ராகுங்கிற கிரகத்தை பத்தி பார்ப்போம். ராகு என்ற கண்ணுக்கு தெரியாத சாயா கிரகம் தனது கதிர்வீச்சினால் பஞ்சபூதங்களான அனைத்து உயிர்களின் மீது என்னென்ன தாக்கங்களை உண்டு பண்ணும் என்று பார்ப்போம். இந்த கிரகம் சூரியனை ஒருமுறை சுற்றி வர 18 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். மற்ற கோள்களைப் போல் கடிகார முறையில் சுற்றாமல் எதிர்மறையாக சுற்றும். ராகுவும் கேதுவும் ஒரே நேரத்தில் பெயர்ச்சியாகும். 2 கோள்களும் எப்போதும் 180 டிகிரி வட்டத்தில் அமைந்திருக்கும். 12 ராசி கட்டங்களில் ராகுவிற்கு சொந்த வீடு கிடையாது. இதன் கதிர்வீச்சுக்களால் பைத்தியம், பேய், விஷம், குடல் சம்பந்தப்பட்ட நோய், பித்தம், பிறரை கெடுக்கும் எண்ணம், விதவையை புணரும் எண்ணம், குஷ்ட நோய், மாந்திரீக எண்ணம், அந்நிய பாஷை அறிதல், மறைந்து வாழும் தன்மை, விஷப்பூச்சிக்களால் தொல்லை, குழந்தையின்மை என்னும் புத்திரதோஷம் ஆகியவற்றிற்கு ராகு கிரகத்தின் தாக்கத்திற்கு காரணமாவார்கள். ராகு 7, 8வது வீட்டில் இருந்தால் சங்கடங்களை கொடுப்பார். ராகு பலம் பெற்றிருந்தால் அவர் கோடீஸ்வரர் ஆக வாய்ப்பிருக்கிறது. ராகு திரிகோண ஸ்தானமான 5, 7 இருந்தால் நன்மைகள் நடைபெறும். அதேபோல் 6, 12 இருந்தால் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நட்பு கிரகம் சனி, சுக்கிரன். பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். சமகிரகம் புதன், குரு. நட்பு வீடு மிதுனம், கன்னி, துலாம். பகை வீடு கடகம், சிம்மம். ஒவ்வொரு ராசியிலும் இருக்கும் கால அளவு 1.5 ஆண்டுகள் ஆகும். அடுத்து கேது கிரகத்தின் குணநலன்களை காண்போம். கேது என்ற இந்த கிரகமும் கண்ணுக்கு தெரியாத சாயா கிரகம்தான். இதுவும் தனது கதிர்வீச்சினால் பஞ்சபூதங்களான அனைத்து உயிர்களின் மீது என்னென்ன தாக்கங்களை உண்டு பண்ணும் என்று பார்ப்போம். இது சூரியனை சுற்றி வர 18 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். மற்ற கோள்களைப் போல் சுற்றாமல் இதுவும் எதிர்மறையாகத்தான் சுற்றும். ராகுவை போல்
ஆனால் இதற்கும் சொந்த வீடு கிடையாது. 2 கோள்களும் 180 டிகிரி வட்டத்தில் அமைந்திருக்கும். இதன் கதிர்வீச்சுகளால் ஞானம், மோட்சம், விரக்தி அடைதல், விபச்சாரம், தற்கொலை செய்யும் எண்ணம், புண்ணிய ஸ்தல யாத்திரை, சிறை செல்லல், ஞானிகள் தரிசனம், வேதாந்த அறிவு, பிரச்சனையிலிருந்து விமோச்சனம், எளிமை, கடுமை, உலக பந்தங்களிலிருந்து விடுபடல், வியாதியிலிருந்து விடுபடல், பகைவரை முறியடித்தல், மிகுந்த கோபம் ஆகியவற்றை கேது கிரகத்தின் தாக்கத்திற்கு காரணமாவார்கள். நட்பு கிரகம் சனி சுக்கிரன், பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய், சமகிரகம் புதன் குரு. நட்பு வீடு மிதுனம் கன்னி துலாம், பகை வீடு கடகம் சிம்மம். கோச்சார கால அளவு 1.5 ஆண்டுகள். இப்பொழுது ராகு கேது கிரகங்கள் பயிற்சியாகும் இந்த கோச்சாரத்தின், அதாவது கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் மற்ற கிரகங்களின் பலன்களையும் நாம் காண்போம். மிதுன லக்னக்காரர்களுக்கு வணக்கம். உங்கள் லக்னப்படி சுக்கிரன் முதல் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல தோற்றப்பொழிவை தரும். அனைவரும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் இருக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாகவும் ஈர்க்கப்படுவார்கள். எதிர்பாலினரிடம் நல்ல நட்பு இருக்கும். துணைவியார் அழகாக அமைவார். 2இல் செவ்வாய். செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருந்தால் வாக்கில் கடுமை இருக்கும். பேச்சில் சண்டை வரும். செவ்வாய்க்கு சொந்த வீடாக உச்ச வீடாக இல்லாவிட்டால் அவர் சொல்லே அவருக்கு விரோதமாக அமையும். கையில் காசு தங்காது. செவ்வாய் 2இல் இருப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கண்ணில் தொந்தரவு இருக்கும். செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் நல்லது நடக்கும். செவ்வாய் 2இல் இருப்பதால் தோஷம் ஏற்படும். 3இல் புதன். புதன் 3ஆம் வீட்டில் இருந்தால் வியாபார நுட்பம் ஏற்படும். புதன் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி. புதன் ஒரு இரட்டை கிரகம். இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தீர்களானால் இவர்கள் வெளியில் ஒரு மாதிரி பேசுவார்கள். இரட்டை வேஷம் மிகுதியாக இருக்கும். நீங்கள் இவர்களிடம் போய் எதை கேட்டாலும் உங்களிடம் ஒன்று பேசிவிட்டு உங்கள் நண்பர்களிடம் உங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வார்கள். புதனின் இயல்பு இது. மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் காமத்தில் மிகுதியான ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது தாமதமாகிறது. முறையற்ற தொடர்பு கர்மத்தை விலை கொடுத்து வாங்குவது போல்தான். இதனை இவர்கள் தவிர்க்க வேண்டும். 3இல் சந்திரன். சந்திரன் 3இல் நல்ல நிலையில் இருந்தால் உடல் வலிமையையும் ஆற்றலையும் தருவார். சகோதர சகோதரிகளை ஆதரிப்பார். நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். 3ஆவது வீடாக இருப்பதால் அடிக்கடி குறுகிய பயணம் செய்ய வைப்பார். வாகனம் வசதி கிடைக்கும். சந்திரன் கெட்டால் அனைத்தும் எதிர்மறையாக இருக்கும். 4இல் குரு. குரு 4ஆம் வீட்டில் இருந்தால் தாய் நல்ல நலத்துடன் இருப்பார். குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல விஷயங்கள் நடக்காது. பகைவர்கள் உண்டாவார்கள். விவசாய சம்பந்தப்பட்ட குடும்பமாக இருந்தால் விவசாயம் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். 6இல் சனி வக்ரத்தில். சனி 6ஆம் வீட்டில் இருந்தால் பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். வேலையாட்களால் பிரச்சனை ஏற்படாது. மாமன் வீட்டுடன் சுமூகமான உறவு இருக்காது. கணவன் மனைவியுடன் சிறிய தகராறு வந்து செல்லும். பிறர் பாராட்டும்படியான காரியங்களில் இறங்கி வெற்றி அடைவார்கள். பணவரவு நன்றாக இருக்கும். காலில் அடிபட வாய்ப்பு உள்ளது. 2இல் ராகு. ராகு 2ஆம் வீட்டில் இருந்தால் பொய் பேச்சு பேசுவார். தனபாக்கியம் குறையும். புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். குடும்ப உறுப்பினர்களில் பெண்கள் அதிகமாக இருக்கலாம். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருக்கும். உணவு பழக்க விஷயத்தில் முறையான வகையில் பின்பற்ற வேண்டும். இல்லையென்றால் உணவு விஷமாகும். விவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். 8இல் கேது. கேது 8ஆம் வீட்டில் இருந்தால் திருமண வாழ்வில் பிரச்சனை, ஆயுள் பலம் குறையும், உடம்பில் நோய் தோன்றி புண்வரும், முறை தவறி நடக்கக்கூடும், தற்கொலை எண்ணம் தோன்றும். பொதுவாக கேது இந்த வீட்டில் இருந்தால் நோய்களை தருவார். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு குரு பயிற்சியாகிறார். குரு 5ஆம் வீட்டில் இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திரர்களால் நல்ல நிலைமைக்கு வரலாம். நுண்ணிய அறிவு இருக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு. அதே சமயம் 19ஆம் தேதி 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு சனி பயிற்சியாகிறார். சனி 7ஆம் வீட்டில் இருந்தால் முதுமை தோற்றம் தெரியும். திருமணம் தள்ளி போகும். துணைவருடன் எப்போதும் சண்டை சச்சரவு இருக்கும். இளம் வயதில் திருமணம் நடந்தால் துணைவர் 2 அமைவர். உடம்பில் ஊனம் ஏற்படும். வறுமை இருக்கும். முகத்தில் கவலை தோன்றும்.
பிறரை ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவர்கள், இவர்களுடன் கூட்டு சேருபவர்கள் குள்ளமானவராக இருப்பார்கள். தாயாரின் உடல்நிலை கெடும். கோச்சார கூட்டமைப்பில் தங்களுக்குரிய வீடுகளில் கோள்கள் இருக்கும்போது மற்ற கோள்களின் பார்வையினால் ஏற்படும் தாக்கத்தினால் ஒவ்வொரு கோள்களும் தனது தனிப்பட்ட குணநலன்களின் தன்மையை இழக்க நேரிடுகிறது. கோள்கள் சில நேரம் தனது தனிப்பட்ட குணநலன்களின் தன்மையிலிருந்து அதிகமாகியோ அல்லது குறைந்தோ அல்லது செயல்படாமலோ போகும் நிலைக்கு அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது. குறிப்பாக புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன், சந்திரன் போன்ற கிரகங்கள் முக்கியமாக தங்களது 7ஆம் பார்வையிலும், குரு தனது 5, 7, 9ஆம் பார்வைகளாலும், சனி தனது 4, 7, 10ஆம் பார்வைகளினாலும் நன்மைகளும் தீமைகளும் தங்களுக்குள் இடமாறும் சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது. அதன்படி இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் கூட்டு கிரகங்களினாலும் மற்றும் அதன் சிறப்பான பார்வைகளினாலும் என்னென்ன நன்மைகளும் தீமைகளும் தீர்க்கமாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் நடக்கவிருக்கின்றன என பார்ப்போம். 2ஆம் இடத்து ராகுவால் வாழ்வில் முன்னோக்கிய நிகழ்வுகள் நடக்கும். பணம் பல வழிகளிலும் வரும். சேமிப்பு உயரும். அதே சமயம் விரயமும் உண்டு. சுபகாரியம் நடக்கும். தொழில் இடையூறுகள் விலகும். உத்தியோகத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் உண்டு. கடன் கிடைக்கும். வீடு வாகனம் கிடைக்கும் யோகமும் உண்டு. 8ஆம் இடத்து கேதுவால் தொட்டது துலங்கும். தடைகள் அகலும். உடல் நலம் சீராகும். இழப்புகளும் விரயங்களும் அதிகம் உண்டு. குருவின் பார்வையால் பாதிப்பு தவிர்க்கும். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு பண்ணும். குன்னு வெளியிடும் அனைத்து சேனல்களும் உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. அதேபோல் குன்னுவின் மற்ற பிற சேனல்களான நலம் வாழ இயற்கை மருத்துவம், எதிர்காலம் காண கோள்கள் என்ன செய்யும், வெள்ளித்திரையின் தமிழ் சினிமா திரை விமர்சனம், சின்ன திரையின் தமிழ் வலைக்காட்சி, தமிழகத்தின் கண்ணாடியாக செம்மொழி தமிழ்நாடு மற்றும் ஆன்மீக உலாவாக சிவாலய தரிசனம் போன்ற அனைத்து சேனல்களின் பதிவுகளை உடனுக்குடன் கண்டு மகிழ